பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஹார்ம்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது. இந்த ஹார்ம்ஸ் பிரின்சிபல் கான்செப்டை யூஸ் பண்ணி அன்றாட வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் தனி மனித உரிமைகள் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆய்வும் செய்யலாம். இந்த ஹார்ம்ஸ் பிரின்சிபல் இதை முன்னெடுத்து வச்ச ஸ்காலர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் மில். இவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர், ஒரு யூட்டிலிட்டேரியன். பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூட்டிலிட்டேரியனிசம்ன்ற ஃபிலாசபி இருக்குது. தமிழில் பயன்பாட்டுவாதம்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் யூட்டிலிட்டேரியன்ஸ். யூட்டிலிட்டேரியனிசம் என்ன சொல்லுதுன்னா கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர் இதை சொல்லுது. கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் தான் என்ன? முடிஞ்ச வரைக்கும் அந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கணும், சந்தோஷத்தை நோக்கி போகணும், வலியை தவிர்க்கணும், குறைக்கணும். இதுதான் நியாயமான வாழ்க்கை. இந்த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு எத்திக்கல் கான்செப்ட், இது ஒரு மாரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபிலாசபி கீழே தான் ஜான் மில் வராரு. இதனால ஜான் மில் எந்த கான்செப்டையும் சப்போர்ட் பண்றாருன்னா இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இதை சப்போர்ட் பண்றாரு. தனி மனித சுதந்திரம் இது அந்த காலத்திலேயே முன்னெடுத்து வச்சு இதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணவர் ஜான் மில். இந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆய்வு செய்யும்போது தான் ஹார்ம்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஜான் மில் என்ன சொல்றாருன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் லிபர்ட்டி அதாவது சுதந்திரம் தேவைன்னு சொல்றாரு. அந்த காலத்திலேயே பெண்களுக்கும் ஆண்களை போலவே சம உரிமை கொடுக்கணும்னு ஜான் மில் ஆர்கியூ பண்ணார். இவர் என்ன சொல்லுவார்னா எல்லா மனிதர்களுக்கும் லிபர்ட்டி இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி தனி மனித சுதந்திரத்தை ஸ்டேட் கட்டுப்படுத்தலாம், அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. எந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஸ் பிரின்சிபல். இந்த ஹார்ம்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய செயல் இன்னொரு மனிதனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது, பாதிப்பை ஏற்படுத்துது, இங்கிலீஷில் ஹார்மை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் அரசானது அந்த தனி மனிதனுடைய உரிமையை கட்டுப்படுத்தலாம், அதாவது ரெஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை ஒரு தனி மனிதனுடைய செயல் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல, ஹார்மை உருவாக்கல அப்படின்னா அந்த தனி மனிதனை அரசு கட்டுப்படுத்தக்கூடாது, அவனுக்கு முழுமையா சுதந்திரம் இருக்கு, அதை அவன் செயல்படுத்துவான் அப்படின்னு மில் சொல்றாரு. சில எக்ஸாம்பிள்ஸோட நாம் இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தனி மனிதர் அவருடைய வீட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறாரு, 20 சிகரெட் பிடிக்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ள தான் பிடிக்கிறாரு, வெளியே பிடிக்கல. இவர் சிகரெட் பிடிப்பதனால இவருக்கு தான் பாதிப்பு இருக்கும், மற்ற மனிதர்களுக்கு இருக்காது. இப்போ இந்த நிலையில இந்த தனி மனிதனுடைய உரிமையை அரசு கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஹார்ம் பிரின்சிபல் மூலமா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். சில வருடங்கள் முன்னாடி கோவிட் பேண்டமிக் வந்துச்சு. அரசு என்ன சொல்லுச்சு, எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஹார்ம்ஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணா ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாருன்னு வைங்களேன், வீட்டை விட்டு வெளியே வரப்போறது இல்லை, இன்னொரு மனிதனை அவர் சந்திக்க போறதே இல்லை, அவர் மூலமா இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பா அந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த தனி மனிதனை கோவிட் வேக்சின் போட சொல்லி அரசு நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இது ஹார்ம்ஸ் பிரின்சிபலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சில பேர் பீஃப் சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிட்றது பல பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒருத்தர் பீஃப் சாப்பிட்றாரு, இவர் பீஃப் சாப்பிட்றதுனால மற்ற மனிதர்களுக்கு பாதிப்பு இருக்காது இல்லையா? அப்போ மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பீஃப் ஈட்டிங்கை அப்போஸ் பண்ணுறது சரியானது கிடையாது அப்படின்னு ஹார்ம்ஸ் பிரின்சிபல் மூலமாக ஜான் மில் ஆர்கியூ பண்ணுவார். சொசைட்டியில் சில குரூப்ஸ் ஒரு சில நாட்களை ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில நாடுகளில், ஏன் இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு ரிலீஜியஸ் குரூப் ஒரு நாளில் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நாளில் அரசு என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சில கட்டுப்பாடுகள் வைக்கும். உதாரணத்துக்கு இறைச்சி கடைகளை அன்றைக்கி மூடிடணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகள் வைக்கும். இதுவும் தவறானது அப்படின்னு ஜான் மில் சொல்லுவார். காரணம் என்ன? அந்த ரிலீஜியஸ் குரூப்புக்கு மட்டும்தான் அன்றைக்கி ஃபெஸ்டிவல், அவங்க மட்டும் அதை செலிப்ரேட் பண்ணட்டும், அவங்களுடைய கஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணட்டும், எதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கட்டுப்பாடை விதிக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார். இதுதான் இந்த ஹார்ம்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற ஜான் மில்லுனுடைய கொள்கை.